நைட்டு தூங்குனா தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவுகள் உருவாகும், உடம்பு ரீதியாக பிரச்சனை உருவாகும். ஒன்றும் இன்னொன்று என்னன்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனை உருவாகும். நல்லா போயிட்டு இருந்த கடைகளோ நல்லா போயிட்டு இருக்க வியாபாரமோ திடீர்னு விழுந்துடும், நிறையா வராது, லக்ஷ்மி நிற்காத கையில் எவ்வளோ சம்பாதிச்சா செலவாகிட்டு இருக்கும், எங்கேருந்து எப்படி போகுதோ தெரியாது, காசு போயிட்டு இருக்கும். கையில் ஐஸ் கட்டி வச்சு எப்படி கரையுமோ அப்படி கரையும் லக்ஷ்மி பணம் கையில் நிற்காது, ஓகேவா? அது ரீதியாக ஒன்று உருவாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குனா தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவுகள் உருவாகும், மனசாந்தி மன நிம்மதி இருக்காது, நல்ல காரியங்கள் நடக்காது, சுப காரியங்கள் தடங்களுமே தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணணும், ஒரு கல்யாணம் வச்சுக்கணும், இல்லை ஒரு வீடு உபயோகம் பண்ணணும், சொந்த வீடு ஒன்று வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஓகேவா? ஒரு கார் வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், எது நினச்சாலும் சரி தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல காரியமே நடக்காது, நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக உருவாகும், பாசிட்டிவ் கம்மியாகும். எங்கே போனாலும் பாசிட்டிவ் இருக்காது, நெகட்டிவாக இருக்கும். இன்றைக்கி நல்லா பேசிட்டு இருந்தவங்க கூட நாளைக்கு எங்கிட்ட நம்மக்கிட்ட முகம் முன்னாடியே இப்போ சலிச்சிட்டு போயிடுவாங்க முகத்தை. நல்லா பேசிட்டு இருந்தவங்க கூட பேசாமல் போயிடுவாங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளே நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே இந்த செய்வனைகள், இந்த பில்லி சூனியங்கள், இந்த எச்சினி, இந்த மாதிரி சேவனை, இது எல்லாத்தினால்தான் இந்த தீய சக்திகள் துஷ்சக்திகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறதுனால்தான், இதனால தான் இந்த நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நெரிசல் வர்றதுக்கு காரணமே அதுதான்.